கிலோ கறி எடுத்து கமுக்கமா திங்கலான்னு பார்த்தேன். என் சண்டாளி மாமியா காலங்காத்தால வந்துட்டாலே நான் என்ன பண்ண போறேன்? உட்கார் உட்கார். என்ன சொல்லலாம், ஸ்டேஷன்ல ஒரு ஆள் எங்கானா? ஏன் என்னெல்லாம் பார்த்தா ஆளா தெரியலையா? என்ன பார்த்தா ஏன் ஆளு மாதிரி தான் தெரியுது, மற்ற ஆளுகளை காணாமன்னு கேட்டேன். யாரும் இல்ல, தாசன லாக்அப் சாவியை வீட்ல வச்சுட்டு வந்துட்டாராம், எடுக்க போயிருக்காரு. அவன் என்ன லூசு போயலா? ஒரு அக்யூஸ்டுக்கு பக்கத்துல கன்னி பொண்ணை காவல் வச்சுட்டு போலாமா? நானும் கேட்டேன், அதுக்கு காரணம் இருக்கு, இருன்னு என்ன சொல்லிட்டு போயிட்டாரு. காரணம் இருக்கு, தோரணம் இருக்குன்னு சில நேரத்தில் இப்படித்தான் முட்டாள்தனமா வேலை செய்வான். டேய் என்னடா அது பொண்ண உருமுறான? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றானா மாங்காய் பத்த குரங்கு மாதிரி முறைக்கிற? 25 ரேப்பு சக்ஸஸ், 25 ரேப்பு ஃபெயிலியரு, மொத்தம் 50 ரேப்பு. என்னடா சச்சின் டெண்டுல்கர் சதம் அடிச்ச மாதிரி பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்க? ஏமா 50 பேரை கற்பழிச்சவன் பக்கத்துல எந்த மடையனாவது ஒரு கன்னி பொண்ணை காவல் வச்சுட்டு போவானா? நீ ஓஹோன்னு இல்லாட்டி சைடு பர்ஃபார்மன்ஸ் நல்லா தானே இருக்கு. ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா கும்கி அடைக்கிட்ட மாட்டில் குல்பி வச்சு மாதிரி உன்னை நச்சு நாசமாக்கிருப்பாரு. நீ கிளம்ப போதில்ல. எனக்கு என்ன எப்படின்னா போங்க. ஹலோ, ஏண்டா தாசு, ஒரு லாக்கப் சாவியை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமாடா? வந்துட்டு இருக்கேன் சார். ஏண்டா பண்ணி 50 பேரை கற்பழிச்சவனுக்கு துணையா ஒரு லேடி கான்ஸ்டபிள அதுவும் அழகானவள வச்சுட்டு போயிருக்கேடா. நீங்க ஸ்டேஷன் தான் இருக்கீங்களா? பின்ன எங்க இருக்க? பின்ன அங்கேதான்டா இருக்கேன். உடனே அதை எடுத்து விட்டு காலி பண்ணுங்க. என்னடா காலி பண்ணுங்க? எதுக்குடா? இது வரைக்கும் அவன் பொம்பளைங்களே கெடுத்தது இல்லையா, எல்லாமே ஆம்பளைங்களா. ஆளை காணா, எங்கதான் போயிருப்பேன்? ஏட்டையா, கதவை நீ மூடுறியா இல்ல நான் மூடட்டுமா? இவங்க தான் பத்மினி. தெரியும் மேடம், பெரிய அண்ணனோட இல்லீகல் ஒய்ஃப். கரெக்ட். இந்த பொண்ணு இப்ப காணோன்னு அவங்க வீட்டு வேலைக்காரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. நல்ல விஷயம். அவர் தூக்கி உள்ள வைக்க நமக்கு இது அருமையான சான்ஸ். அவசரப்படாதீங்க, பெரிய அண்ணன் ஊர்ல இல்ல. வேலைக்காரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறது நம்ம எஸ்பி மேல. நம்ம எஸ்பி மேலையா? எஸ். இருக்கலாம் மேடம், அந்த லேடி மேல எஸ்பிக்கு ஒரு க்ரஷ் இருந்தது. இது சீக்ரெட்டாவே இருக்கட்டும். எஸ்பி இன்வால்வ்டான விசாரிங்க. ஓகே மேடம். அது வரைக்கும் விஷயம் நமக்குள்ள இருக்கட்டும். எஸ் மேடம், ஐ நோ, நான் பார்த்துக்கிறேன். நீங்க நேர்மையானவர்னு நம்புறேன். உங்க நம்பிக்கை வீண் போகாது. பத்மினி ரூம் எங்க? செக் பண்ணு. வாங்கயே காட்டுறேன். இதாங்க என் அம்மா ரூமு. மேடம், அவங்க 2 பேருக்கு கனெக்ஷன் இருக்கிறது 100% கன்ஃபார்ம். எல்லா எவிடன்சஸ் இருக்கு. எஸ்பி விசாரிக்கணும். சட்டப்படி ப்ரொசீட் பண்ணுங்க. ஏதாவது பிரச்சனைனா கால் மீ இமிடியட்லி. ஓகே மேடம், தேங்க்யூ. என்கொயரியா? அதுவும் நீ என்ன தெரிஞ்சுதான் பேசுறியா? எஸ் சார், நீங்கள் ஒரு சீனியர் ஆஃபீஸர் தெரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கேன். டிஎஸ்பியோட பெர்மிஷனோட தான் என்கொயரி பண்ண வந்திருக்கேன். ப்ளீஸ் கோஆப்ரேட். சரி, என்ன என்கொயரி? உங்களுக்கு பத்மினி யாரையாவது தெரியுமா? பத்மினியா? எனக்கு அப்படி யாரையும் தெரியாதா? உங்க வீட்டை சர்ச் பண்ணலாமா? டிபார்ட்மெண்ட்ல எனக்கு இருக்கிற நல்ல பேரை அந்த டிஎஸ்பி கெடுக்க பார்க்கறாளா? சார், நான் வேலையை செய்ய வந்திருக்கேன். கேன் ஐ? Try to understand me. எனக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ப்ளீஸ். அப்புறம் எப்படி சார் இந்த பாடி உங்க காருக்குள்ள வந்தது? அதான் எனக்கு தெரியல. யாரோ வேணும்னு பர்பஸா இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. சாரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உங்களை அரெஸ்ட் பண்றேன். ஓகே, லீவ் இட். உனக்கு என்ன வேணும் சொல்லு. பணமா, பொருளா? இல்ல உங்களை மாதிரி ஒரு சீனியர் ஆஃபீஸர் இப்படி பேசலாமா? எங்களை மாதிரி ஜூனியர்ஸ்க்கு நீங்க உதாரணமா இருக்கணும். உதாசனப்படுத்தி பேசக்கூடாது. இப்போ கூட உங்களை கைது பண்றது என்னை நானே கைது பண்ணிக்கிற மாதிரி இருக்கு.
கிளம்பலாமா சார்? குட் மார்னிங் மேடம். அந்த லேடியோட டெட் பாடி இவரோட கார் டிக்கில் கிடச்சிருக்கு. சரி, இனிமே இந்த கேஸை நானே பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. மேடம். Do what I say. எஸ் மேடம். ஏன் டிஎஸ்பி நம்மளை அனுப்பிச்சிட்டாங்க? அதான் எனக்கும் புரியல. யோ, என்ன தைரியம் இருந்தா என் பொம்பளை மேல கையை வச்சிருப்ப. என்ன மேடம் இது? பத்மினி தற்கொலைன்னு பேப்பர்ல வந்திருக்கு. நானும் படிச்சேன். இதை காட்ட இவ்வளவு தூரம் ஏன் வந்த? பாவம், சின்ன வயசு, வயிற்று வலி தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டா. பொள்ளாச்சியில இருந்து வயிற்று வலி தாங்க முடியாம மேட்டுப்பாளையம் போய் தற்கொலை பண்ணிட்டாங்களா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஒரு விலை உண்டு. அண்ட் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் அங்க, நான் இங்க. பொண்ணுக்கு ஒரு மெடிக்கல் சீட், பையனுக்கு இன்ஜினியரிங். மற்றபடி நாங்கள் எல்லாம் சொகுச போக ஒரு கார். வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப அவசியம் நந்தா. அதுக்கு எதுக்கு மேடம் காக்கி கலர்? சிவப்பு கலர் இருந்தா போதுமே. இன்னும் நல்லா வாழ்ந்துருக்கலாம். நந்தா, மைண்ட் யோர் வேர்ட்ஸ். யார்கிட்ட பேசுறோன்னு ஞாபகம் இருக்கா? தெரியும் மேடம். நீங்க ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. காவியை கட்டிட்டு விபச்சாரம் பண்றதும் காக்கியை போட்டுட்டு கடமை தவறுறதும் ஒண்ணுதான். ச்சே, ஏன் டென்ஷனாக இருக்க? ஸ்டேஷனில் இருக்க வெறுப்பெல்லாம் விளையாட்டில் காட்டாத. என்ன டிபார்ட்மெண்ட் கண்ணது? நேர்மைங்கிற ஒரு விஷயமே கிடையாதா? இருக்கு. சும்மா ஜல்லிக்கட்டு கால மாதிரி திமிரிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ வண்டி மாடு மாதிரி ஆயிட்டாங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் நம்பர் 1 ஃப்ராடு. ஆனால் மக்கள் மத்தியில் அவர் பெரிய ஹீரோ. பெரிய என்ன அயோக்கியன். ஆனால் அவன் எம்பி. நம்ம டிஎஸ்பி பற்றி கேட்கவே வேணாம். சொல்லவே அசிங்கமாக இருக்கு. இவங்க 3 பேர் கீழே வேலை செய்கிறது நினச்சாலே ரொம்ப கேவலமாக இருக்கு கண்ணு. உனக்கு 3 வழி தான் இருக்குது. ஒன்று அவங்கள சகிச்சுட்டு வாழணும், இல்லை எதிர்த்துட்டு வாழணும். இது ரெண்டும் இல்லைன்னா அவங்களோட சேர்ந்து வாழணும். நான் இப்படியே பொறுமையாக இருக்க மாட்டேன் கண்ணன். எனக்கும் என் கோவத்துக்கும் என் சுயமரியாதைக்கும் ஒரு பவுண்டரி இருக்கு. அது எப்போ உடையுதோ அன்னைக்கு நான் நானாக இருக்க மாட்டேன். அதை உடைக்கிறதுக்கு அவங்க எப்பவுமே ரெடி தான். நீ உடையறதுக்கு தயாராக இருக்கின்றதான் இப்போ விஷயமே. யோ குமார, இங்க வாயா. என்ன தம்பி, எது வேணாலும் கூச்சா விடாம கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே? இதுக்கு கடை வீதியில வந்து கதகளி ஆடிக்கிட்டு இருக்கீங்க. என்ன நக்கலா? இந்த நையாண்டி நக்கலெல்லாம் பாண்டியம் கட்டி வச்சுக்கோ. சரி தம்பி, நான் 24 hours பார் நடத்திட்டு இருக்கிறீங்க. பொட்டி கடைங்கிற பேரில் கஞ்சா வித்துட்டு இருக்கிறீங்க. மரக்கடைங்கிற பேரில் செம்பரம் கடத்திட்டு இருக்கிறீங்க. இது எல்லாத்தையும் காலி பண்ண 48 hours டைம் தரேன். அண்ணே, நான் கடை வீதியில் கதகளி ஆடுவேன், கடமையில் கராராகவும் இருப்பேன். கான்ஸ்டபிள்ஸ், அப்பா என்னப்பா உங்க முன்னாடி இப்படி பேசிட்டு போறான்? அமைதி அமைதி சக்தி. எதிரி இல்லாம ஆடிக்கிட்டு இருந்தா ஆட்டம் ஒரு கட்டத்துல போர் அடிச்சு போயிடும்.
எனக்கு டயம் குறிச்சிட்டு போறான்னா அவனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். கத்துக்குத்துப்பட்ட காளியே வருக. ஃபைனான்ஸ்காரனை பக்காவாக பிடித்த புலியே வருக. மக்களுக்கு தொண்டு செய்த மாவீரனே வருக. பாராட்டுறீங்களா இல்ல கிண்டல் பண்றீங்களா? சார் என்ன சார் அப்படி சொல்றீங்க? உங்களை பாராட்டாம இருக்க முடியுமா? வாங்க வாங்க. அங்க சார். குமார் அந்த ஜீப்பை ரெடி பண்ணிக்கங்க குமார். ஓகே சார். சார் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே ப்ரொமோஷன் கிடைக்குன்னு டிஎஸ்பி மேடம் சொல்ல சொன்னாங்க சார். யோ எனக்கு தான் ஹிந்தியும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது, எப்படியா ப்ரமோஷன் வரும்? இங்கிலீஷ் தெரியணும்னு அவசியம் இல்லை சார். இங்கிதான் தெரிஞ்சா போறோம். நம்ம பாடி லாங்குவேஜை விட மற்ற லாங்குவேஜ் எல்லாம் கொஞ்சம் வீக் தான் சார். எஸ் சார், கை கொடுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இது எதுக்குன்னு உங்களுக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். உதவி பண்ணா உடனே மறந்துடுவேன். தேங்க்ஸில் எதிர்பார்க்க மாட்டேன் சார். கொடுத்தவன் எதிர்பார்க்க கூடாது, வாங்கினவன் எதிர்பார்க்க வைக்கக்கூடாது. வாங்க சொந்த செலவில் பெட்ரோல் போட்டு பெரிய அண்ணனை பார்த்து வந்துடுவோம். சார் சஞ்சலை நீங்கிற நேரத்தில் எதுக்கு நீங்களா சனி பகவானை தேடி போறீங்க? நிறைய பேசி தீர்க்க வேண்டியிருக்கு சவுந்தர். வாங்க போலாம். நான் எதுக்கு சார்? ஏங்க பார்வையாளர் இல்லாம பஞ்சு டைலாக் பேசுறது எப்படி? வாங்க போலாம். சரி வரேன் சார். எஸ்ஐ நந்தா இருக்காரா? உள்ளதா இருக்கார், போமா. யார் அந்த சாப்பாட்டு கூட? எஸ்ஐ சார் கூட தீவிர ரசிகா. ஆஹா. எங்கே இவ்வளோ தூரம்? உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன யாருக்காவது பிரச்சனையா? உங்க வருங்கால மாமனாருக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். ஓ, முதலே சொல்லியிருந்தா கேரியர் வேண்டான்னு சொல்லியிருப்பேன்ல. இதான் உங்க பிரச்சனையா? எங்க வீட்டு சாப்பாடை நீங்க சாப்பிடுங்க, இந்த சாப்பாடை நான் எடுத்துட்டு போறேன். வேஸ்ட் ஆயிரும். அது ஒன்றும் வேஸ்ட் ஆகாது, நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் சாப்பிட்டதோட மறந்துடாம சமையல் செஞ்ச கைக்கு ஏதாவது கொடுக்கணும். அப்போ உங்க வீட்டு சமையல்காரிக்கு தான் கொடுக்கணும். சமையல் செஞ்சது நான் தான். என்னடா வீட்டு சாப்பாடு தேடி வந்திருக்கு போல இருக்கு. மிஸ்டர் நந்தா, நாங்க லஞ்ச ஒழிப்பு துறையிலேருந்து வந்திருக்கோம். நீங்க லஞ்சம் வாங்கினதா எங்களுக்கு புகார் வந்திருக்கு. யாரு? நானா? எஸ். ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க சார். உங்களுக்கு ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு அது சரியா தப்பா நாங்க பாத்துக்கிறோம். ப்ளீஸ் சர்ச். சார் ஒன்றும் இல்லை சார். சார். ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டேன், ஒன்றும் இல்லை சார். இந்த கேரியர் செக் பண்ணுங்க. சார் டிஃபன் பாக்ஸில் எதுவுமே இல்லை. ஹலோ சாரி சொல்லுங்க. மிஸ்டர் நந்தா, எங்களுக்கு ஏதோ தப்பான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இல்லைண்ணே, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே கிடைக்கல. ஆமாண்ணே. தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன். வி வில் மூவ். ஓகே சார். சரிங்க அண்ணாச்சி. என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒன்றும் புரியல. கருணையே இல்லாத டிபார்ட்மெண்ட்டுக்கு கருணைக்கிழங்கு, வாழைத்தண்டு உடம்புக்கு நல்லது. மது, இந்த பணம் வந்து நீங்க நேர்மையானவர்னு நினைச்சேன். தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. ஒன்னும் சொல்ல தேவையில்லை, அதான் கேரியரே சொல்லுதே. மது, என்ன நம்பு, நான் அப்படிப்பட்டவன் இல்ல. கேரியரை எடுக்காதன்னு சொன்ன போதே புரிஞ்சிருக்கணும். நான் ஒரு மரமண்ட, உன் சூழ்ச்சிமன் தெரியாம போச்சு. முட்டாள் மாதிரி பேசாத. நாளைக்கு லஞ்சம் வாங்கணும். அப்புறம் எப்படி வந்துச்சு இந்த பணம்? என்ன நம்ப மாட்டியா? நான் உன்னை மட்டும் லவ் பண்ணல, உன் நேர்மையும் சேர்த்துதான் லவ் பண்ணேன். ஆனா நீ என்னை ஏமாத்திட்டல. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், புரிஞ்சுக்க தயவு மாட்டேங்கிற. செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க. போயிடு. சார் உங்களை ஆஸ்பத்திரியில் சேர்த்ததுலேருந்து ஸ்டேஷனுக்கு பெரியான எதுவுமே கொடுக்கல சார். சார் கட்டிங் கொஞ்சம் சேர்த்து வாங்குங்க சார். இன்ட்ரெஸ்டோட வாங்குறோம். வா. தேங்க்யூ சார். என்ன வேணும்? உன் உசுறு வேணும் தரியா? அவனை போட்டனா போட. முதல்ல முடிய வெட்டுறா. வெட்டலனா கூட்டும் போய் தலையை வெட்டிடுவோம்.
முதலாளி. என்ன பார்க்குறீங்க? எப்படி பொழைச்சான்னா இல்லை ஏன் பொழைச்சான்னா? நீ எதுக்குடா இங்கே வந்த? என் கையால் சாகவா? ஏ பொறுக்கி, உன்னை தூக்க எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. சோத்தை தின்னுட்டு மேலே போய் ஏதாவது ஹோம்ஒர்க் இருந்தா பாரு. பெரிய மனுஷனுக்கு பேசிட்டு இருக்கிறோமில்ல. ஏய் அடங்குடா. ஏய் பாண்டியா, நீ எங்க நின்று என்ன பேசுறேன்னு தெரியுதா? தெரியும் முதலாளி, நல்லாவே தெரியும். இந்த எச்ச சொத்தை தின்னு வளர்ந்த இடம் தானே, மறக்க முடியுமா? மறந்துட்டியாடா? யாரு? நானா? மறந்தது நீங்க. என் மேல அவசரப்பட்ட கை வச்சது நீங்க தான். மறுபடியும் கை வைப்ப என்ன பண்ணுவ? வைடா வைடா பார்க்கலாம். இது நாள் வரைக்கும் இந்த உடம்புல ஒண்ணது இந்த எச்ச சொத்து தின்னு வளர்ந்த ரத்தம். அதை நீங்களே குத்தி வெளியே எடுத்துட்டீங்க. இப்போ உடம்புல ஓடுறது பப்ளிக் கொடுத்த ரத்தம். இனிமே அவங்களுக்கு தான் விசுவாசமா இருப்பேன். உனக்கு எதுக்குடா நல்லவன் வேஷம்? நல்லவனா? நானா? கெட்டவன் முதலாளி, அதுவும் ரொம்ப கெட்டவன். இது நாள் வரைக்கும் பப்ளிக் அப்படி இருந்தேன், இனிமே உங்களுக்கு. ஒழுங்கு மரியாதையா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இந்த ஊரை விட்ட ஓடிடு, இல்ல இந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சிருவேன். பார்க்கலாம் யார் யாரை எங்க அனுப்புறாங்கன்னு. ஏய் அண்ணனை எதிர்த்து பேசுற நீ? ஏய், என் துப்பாக்கியில 6 குண்டு இருக்கு. அதுல ஆல்ரெடி ஒரு குண்டு சக்தி பேர்ல எழுதி வச்சிருக்கேன். மீதி 5 ஃப்ரீயா இருக்கு. உன் பேரை சொல்லி எழுதி வைக்கிறேன். டேய் பாண்டியா, உங்ககிட்ட 6 குண்டு தான் இருக்கு. எங்கிட்ட 600 பேர் இருக்கானுங்க. வெட்டி கூறு போட்டுருவானுங்க ஒண்ணு. முதலாளி, இந்த பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், இதுலலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. நானா உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா நீங்களா வந்து மாட்டினீங்க, பிரிச்சு மேஞ்சிருவேன். இனிமே எனக்கோ பப்ளிக்கோ இடைஞ்சல் இல்லாம என்ன இளவனா படிக்கும். அதை சொல்லிட்டு போவதான் இங்க வந்தேன். ஏ பொறுக்கி, சோத்தை பார்த்து தின்னு தொண்டையில சிக்கிக்க போகுது. சார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் விஜயகாந்த் படம் பார்த்த மாதிரியே இருந்தது சார். போ ரஜினி படமே பாப்ப, வா போலாம். சார் சார் சார். ஏய், யாரை டிஃபன் பாக்ஸில் பணம் வைக்க சொன்னது? அது வந்து இன்ஸ்பெக்டர் பாண்டியன் தான் சார் வைக்க சொன்னார். என்னது, இன்ஸ்பெக்டர் பாண்டியனா? ஆமாம் சார். வைக்கலன்னா அடிப்பேன்னு அவர் மிரட்டினார் சார். வச்சா நீங்கள் அடிக்கிறீங்க சார், வைக்கலன்னா அவர் அடிப்பார் சார். ஓ, அண்ணா வரண்ணே. பிரியா, பிரியா நான் கிளம்புறேன். ஏ பிரியா, நான் கிளம்புறேன். அதான் சரின்னு சொல்லிட்டேன்ல, கிளம்ப வேண்டியதானே. கொடுக்கறத கொடுத்துட்டா நாங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்க போறோம். யோ, உனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் சலிக்காதா? சலிக்காத அளவுக்கு பல விஷயங்கள் கடவுள் உனக்கு சேர்த்து கொடுத்துருக்கானடே. டைம் ஆச்சு, கிளம்பணும். இங்க இங்க அப்புறம் இங்க. யோ போதியா, கிளம்பு. கேட்கிற இடத்துல கொடுக்க. இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார். ஏன் அழறீங்க? என்னாச்சு? என் பொண்ணை கடத்திட்டாங்க சார். உங்க பொண்ணை கடத்திட்டாங்களா? யாரு? பெரிய அண்ணா பையன் சக்தி சார். என்னடி ரொம்ப சினுங்குற? அங்கிளா? ஆங்கிளா பார்த்து ரசிக்கலான்னு ஆசைப்பட்டா அங்கிள்னு கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறியா? மறுபடியும் பாரு. வா பாண்டியா, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் முடிச்சதுக்கு அப்புறம் நீயும். வேணாம் சக்தி, இந்த பொண்ணை விட்டுரு. என்ன பாண்டியா, இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களை ஷேர் பண்ணி கேர் பண்ணிருப்போம். சக்தி, அவங்கெல்லாம் வியாபாரத்துக்காக உடம்பு வைக்கிறவங்க. இது படிக்கிற பொண்ணு, விட்டுரு. ஏமா கிளம்பு. அவ வரமாட்டா. சொன்னா கேட்க மாட்டேன். பாண்டியா, என் மேலேயே கை வைக்கிறியா? என்ன நடக்குதுன்னு பாரு. கண்ணன் சார், இவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டு கூட்டு போற வரைக்கும் வெளியே யாருக்கும் தெரியும். ஓகே சார். எதுக்குடா என் முகத்தை மூடுறீங்க? எங்க இன்ஸ்பெக்டர் சார் முகத்தை மூடிட்டு தான் என்கவுண்டர் பண்ணுவார். என்கவுண்டரா? வாடா. என்ன ஒண்ணு பண்ணாத பாண்டியா. என்ன பண்ணா கேக்குது? உன்னையெல்லாம் இவ்வளவு நாள் விட்டு வச்சது தப்புடா. ஹலோ. யோ பாண்டியா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? சார், யாரை கேட்டு நீ சக்தி மேல கை வச்ச? முதல்ல அவனை இறக்கி விடு. சார், அட்டம் டு ரேப் சார். ஸ்கூல் பொண்ணு கெடுக்க ட்ரை பண்ணிருக்கான் சார். பப்ளிக் வேற பாத்துருக்காங்க சார். அதெல்லாம் பெரிய அண்ணன் பார்த்து பாரு. முதல்ல அவனை இறக்கி விடு. ஓகே சார். சார் சார், இறங்குடா சார். இறங்கு சார். சார், இறங்கு சீக்கிரம். எங்கடா வரே? புறாடா.
அவனை புடி அவனை. என்ன பண்றியா? சார் நம்மளே விட்டுலான்னு பார்த்தா அவனே தப்பிச்சு ஓட்டான் சார். நிஜமாவா? ஆமாம் சார், அந்தியூர் ஜங்ஷனே வேடிக்கை பார்த்துச்சு. என்னையா சொல்ற? பப்ளிக் எல்லாம் சாட்சி சார். ஸ்டேஷன் போ. ஓகே சார். சார் எஸ் ஆயிட்டான் சார். முடியா வண்டியில் இருங்க. சரி ஏறு. எங்க அம்மாவா? அண்ணே சக்தி வந்துருவாண்ணே. எப்போ வருவான்? ரிலீஸ் பண்ண சொல்லிட்டேண்ணே. அவன் என்கவுண்டர்னு பயந்து தப்பிச்சு ஓடி இருக்காண்ணே. அப்படியா? ஆமாண்ணே, சிக்னல்ல இருந்த எல்லாரையும் விசாரிச்சிட்டேன். இதான் நடந்திருக்கு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, வந்துடுவான். சார் ஆரம்பிக்கலாம் சார். கை துருங்குது. என்னடா நான் பார்க்குற? உங்க அப்பா இன்னும் வரல, நான் தேடுறேன். உங்க அப்பனை பொறுத்த வரைக்கும், இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீ பாதி வழியிலே தப்பிச்சு ஓட்டடா. ஏய் நான் எங்கடா தப்பிச்சா? தப்பிச்சு ஓடுனது நீ இல்லடா, கருப்பு துணியால முகத்தை மூட்டு ஓடுனது கண்ணை. ஸோ இப்போ நீ எங்க கிட்ட இல்ல. வேண்டாம் பாட்டியா, தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. என் மேல கை வச்சா என்ன ஆகும் தெரியும்ல? என்ன அவன் பார்க்கறேன்டா. உனக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சுன்னு சொல்லு. நம்ம ஊருக்கு புதுசாக ஒரு எஸ்ஐ வந்திருக்காருல்ல, அந்த எஸ்ஐயோட சாப்பாடு கேரியரில் பணம் வைக்க சொல்லி ஒரு ஆள் என்கிட்ட பணம் கொடுத்தான். இதில் சூப்பர் மேட் என்னன்னா, அந்த கேரியர் வச்ச பணத்திலையும் கொஞ்சம் அமைக்கிட்டேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் உங்ககிட்ட சாரி. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் உங்களை புரிஞ்சுக்காம பேசிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பு எல்லாத்துக்கும் மருந்தாயிடாது. இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. நான் சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தா எப்போ பணம் சம்பாரிச்சிருந்திருப்பேன். இப்படி ஊர் ஊரை ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி அலைஞ்சிருக்க மாட்டேன். என்னை விட என் நேர்மையை காதலிச்சனால தான் நான் உன்னை காதலிச்சேன். அந்த நேர்மையை நீ சந்தேகப்படும் போது எல்லாமே முடிஞ்சு போச்சு. சாரி, வெரி சாரி. தேவையில்லை. வெரி வெரி சாரி. அவசியம் இல்லை. டேய் நில்றா. வணக்கம். வாங்க, என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயமா தான் பேச வந்திருக்கோம். இப்படி நிற்க வச்சே பேசிட்டு இருக்கீங்களே. திடீர்னு போலீஸ்காரங்க வீட்டுக்குள்ளே வந்ததில் கொஞ்சம் பதட்டமாயிட்டேன். வாங்க உட்காந்து பேசுவோம். போலீஸ்காரனா வரல, உங்கள் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். என்ன சொல்கிறீங்க சார்? சுற்றி வளைச்சு பேச விரும்பல. உங்கள் பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, அதான் சம்மதம் கேட்க வந்தோம். உங்களுக்கு சம்மதம் தான் அப்பா அம்மா வர சொல்லி மற்றெல்லாம் பேசிக்கலாம். இல்லைங்க சார், என் பொண்ணு ஆசைப்படுற யாராக இருந்தாலும் கல்யாணம் கட்டித்தர எந்த வித ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சாதான் என் பொண்ணு நான் தர முடியும். சார் இவனுக்கு என்ன சார் குறைச்சல்? அழகா இருக்கான், நல்லா படிச்சிருக்கான், நல்ல அறிவாளி, நல்ல ஃபேமிலி சார். நீங்கள் கல்யாணத்தை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறீங்க. நான் பெத்தவன், அவள் வாழ்க்கையை பற்றி யோசிக்கணும் இல்லையா? நான் அவளை பத்திரமா பார்த்துப்பேன். காதல் வேகத்தில் எல்லாம் சரியாக தான் தெரியும். அதுவும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு ஆள் இல்லை. உங்களை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் உங்களுக்கு கேரண்டி தரேன் சார். நீங்களே அசலூர் தானே? இதுக்கு முன்னாடி எப்படியோ. இப்போ நாங்கள் நம்புகிற ஒரே ஆள் இன்ஸ்பெக்டர் ஐயா மட்டும்தான். அவரை விட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் பொண்ணை நான் தரேன். அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் பாண்டியன் ஒன்றும் நல்லவன் இல்ல. வாய மூடு. இதுக்கு முன்னாடி அவர் எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அவர் நம்ம ஊர் காவல் தெய்வம். உங்கள் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணத்தை அவர் தான் மீட்டு கொடுத்தாரு. இதை பாருங்க, இன்ஸ்பெக்டர் ஒரு வார்த்தை சொல்லுங்க, இப்போ நீங்கள் போகலாம். லிஸ்ட் ரெடியா? எல்லாம் ரெடி சார். என்னங்க லிஸ்ட் இவ்வளோ பெருசா இருக்கு? அவ்வளோ பணம் பண்ணியிருக்கோம். இவ்வளவு பணம் பண்ணியிருக்கேன் சார். அப்போ இது வரைக்கும் வந்த வருமானம் இனிமே வராது சார். நிஜமாவே தெரிஞ்சிட்டீங்களா? ஒன்றுக்கு 2 தடவை யோசிச்சு பார்த்துங்க சார். இந்தியாவில் ஜனத்தொகையை விட லஞ்சம் தான் ஜாஸ்தி. ரைட்ரே, நான் என்னைக்காவது லஞ்சம் வாங்க வேணாம்னு சொல்லியிருக்கேனா? அப்ப திருந்தலையா? நான் பயந்துட்டேன் சார். இல்லைங்க, இது நாள் வரைக்கும் டீ கடையிலேருந்து டிஃபன் கடை வரைக்கும் ஓசி சாப்பாடு சாப்பிட்டு உடம்பு வளர்த்துருக்கோம்.
மக்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது மக்களை கண்டுக்காம அண்ணாச்சி கிட்ட கூலி வாங்கணும். திருட்டு பிரச்சனைன்னு வரும்போது திருடனுங்களோட கூட்டணி அமைச்சோம். இனிமே இதெல்லாம் வேணாம். மற்றபடி நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அப்ப இனிமே மாச சம்பளம் தான், நக்கிறதுக்கு ஊறுகாய் கூட கிடைக்காது. வண்டி நிறைய சிகரெட் இருந்து வாத்தி பிட்டு அது மாதிரி தான். குட் மார்னிங் சார். எங்க உங்க ஃப்ரெண்டு ஆளைய காணும் கண்ணன்? அவர் நம்ம பெரிய அண்ணன் கணக்கு இருக்கார்ல, அவர் பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தார் சார். அட இது வேறையா? லவ் ஓகே தான் சார், ஆனால் அவங்க அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கல சார். ஏன் மண்டபம் எதுவும் கிடைக்கலையாமா? இல்லை சார், வெளியூர் உள்ளூர்லேருந்து யார் கேரண்டி கொடுத்தாலும் ஓகேன்னு சொன்னார். அதே நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம்னு சொன்னார் சார். அவ்வளோதானே, அந்த ஆளுக்கு ஒரு ஃபோனை போடு. சார் சொல்லுங்க சார். ஆமாம், பொண்ணு கேட்டு வந்த எஸ்ஐ கிட்ட ஏதோ கேரண்டி கேட்டிங்களாமே? பின்ன என்ன சார், 5 வருஷம் 10 வருஷம் ஓடுற மிக்ஸி கிரைண்டருக்கு கேரண்டி இருக்கான்னு பார்க்குறோம். ஆயுசு முழுக்க ஓட போகிற வாழ்க்கையாச்சே. பையன் நாளைக்கு ஏதாவது எக்கு தப்பா நடந்துக்கிட்டா தப்பாயிடுமே சார். யோ, கணக்குங்கிறது கரெக்டாக தான் இருக்கு. ஆமாம், நான் கேரண்டி கொடுத்தா ஒத்துக்குவீங்களா? நீங்கள் ஊன்னு சொல்லுங்க, என் பொண்ணை நான் கொடுத்துட்றேன். தாராளமாக கட்டி கொடு. அநியாயத்துக்கு நல்லவையா? என்ன லஞ்சம் கிஞ்சம் வாங்க மாட்டான், பரவாயில்லையா? அது போதும் சார். நாளைக்கே நல்ல நாள் பார்த்துட்டு தேதி சொல்லிடுறேன். செய் மொய் எழுத வரேன். ஹலோ எஸ்ஐ சார். சொல்லுங்க சார். உங்களுக்கு என் பொண்ணை தர்றதுல எனக்கு முழு சம்மதம். யாரோ கேரண்டி தரணும்னு சொன்னீங்க. அதை விடுங்க, நாளைக்கு உங்க அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு நேரா வந்து தட்டை மாத்துங்க. நாளைக்கேவா? ஆமா, நாளைக்கே தான். இதை விட்டா ஒரு மாசத்துக்கு நல்ல நாளே கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ. யோ தாசு சார், எங்கேயா யாரையும் காணோம்? எஸ்சி சாருக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் சார். யோ, அது 5 மணிக்கு தானேயா? சார், குழந்தை குட்டிலாம் ரெடி பண்ணி கூட்டு போனேன் சார். கூட்டு போ, யார் வேணானது? சார், நீங்கள் வரீங்களா சார் நிச்சயத்துக்கு? பிள்ளையோட இல்லை, ஆனால் குட்டியோட வருவேன். அதுவும் பொண்ணு வீட்டுக்காரனா. ஏன்னா உன் ஃப்ரெண்டு தான் என்னை கூப்பிடவே இல்லையே. விடுங்க சார், அவரே ஏதோ டென்ஷனில் இருக்கார். இருக்கட்டும், அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் அடிச்சா ஆப்பு ஒரு பக்கம் அடிக்க தானே செய்யும். நாளாக புரிஞ்சுக்குவான். சார், இன்னைக்கு பெரிய என்ன கேஸ் கோர்ட்டுக்கு வருது. நம்ம சக்தியை ப்ரொடியூஸ் பண்ணணும் சார். யோ, இன்னிக்கா? ஆமாம் சார். அப்போ ஒன்று பண்ணுங்க, நீங்கள் நிச்சயத்துக்கு போங்க, நான் கோர்ட்டுக்கு போய்ட்டு வந்து. இல்லை சார், முடியாது, லேட் ஆகிடும். நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போங்க, நான் வேணா கோர்ட்டுக்கு போகிறேன் சார். யோ, நீயும் அவனுக்கு ஃப்ரெண்டு, நானும் எதிரி. ஃப்ரெண்டு போகலன்னா பிரச்சனை இல்லை சார், ஆனால் எதிரி போனால் ஃப்ரெண்ட் ஆகலாம். லாஜிக்கு. அப்போ நான் நிச்சயத்துக்கு போயிட்டு உங்களுக்கு சேர்த்து விஷ் பண்ணிடுறேன். யோ தாசு, கூட போயா? அவர் கூட போக மாட்டேன் சார். ஏன்யா? 10 பைசாக்கு புரோஜனம் இல்லை சார். யோ, கை செலவு கூட காசு இல்லை சார். சார், எனக்கு எந்த ஊர்ல ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாலும் நான் போக மாட்டேன் சார். நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான் சார் இருப்பேன். தயவு செஞ்சு கிளம்பியா நீ? நீங்க வாங்க சார். சார், நீங்கள் புல்லட்டில் போகிறீங்களா? நான் ஜீப் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். ஓகே. மாப்பிள்ளை வீட்டில் கூட இப்போ வர நேரம் வந்துட்டாங்களே. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். என்ன பாரு, எல்லாரும் உட்காருங்க. வணக்கம் சார். உட்காருங்க, வாங்கம்மா வாங்க உட்காருமா. நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடக்குதுடி. இப்படி நிச்சயார்த்த டேட்டு திடீர்னு நான் வச்சுட்டேன்னு நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த நாளை விட்டால் வேற நல்ல நாளாக கிடையாது, ஜோசியர் சொல்லிட்டார். அதனால தான் சம்பந்தி, ஏதாவது நல்ல காரியம் நடக்கணும்னா அதை யாருனாலையும் தடுக்க முடியாது. அதுக்கு நேரம் வந்தா தானா நடந்துரும். ஆமா, எங்க என் மருமக்களை காணோம்? அங்கதான் இருக்கா.